நான் நினச்சி கூட பார்க்கல, நான் எடுத்து எடிட் பண்ண வீடியோ இவ்வளோ வைரலாக ஆகும், இத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க டெம்ப்ளேட்டாக சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த ஷூட்க்கு நாங்கள் ஒரு 3 மணிக்கே போயிட்டோம். அங்கே இருக்கிற போலீஸ் கிட்ட நான் போய் சொல்கிறேன், என்னை உள்ளே விட மாட்டாங்க, நான் ப்ரொமோஷன் ஷூட்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. பட் அங்கே இருக்கிற போலீஸ் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், என்னையும் உள்ளே விட மாட்டாங்கப்பா. அங்கே வந்து சீமான் சார் வந்து ஒரு கிரீன் கலர் டிஷர்ட் கொடுத்து ஒரு 100லேருந்து 500 பேரை நிப்பாட்டி வச்சிருக்காரு. அங்கே பார்த்துக்க, அவங்க தான் அந்த இடத்துல போலீஸு. ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த கிரீன் கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறவங்க உள்ள சொன்னால் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க உன்னை. இங்கே போலீஸ்க்கெல்லாம் மரியாதை கிடையாது. மரியாதை கிடையாதுன்னா அவங்க பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க. எல்லாமே சீமான் சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற அவங்க ஆளுங்க மட்டும்தான் அந்த பேச்சை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. விஜயண்ணா மட்டும் இப்போ இந்த அரசியலில் இறங்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக டிஎம்கேக்கு ரொம்ப டஃப் கொடுத்துருப்பாரு என்டிகே. பட் இப்போ எல்லாமே ஓட்டு பிரிஞ்சு தனித்தனியாக போயிட்டு இருக்கு. பாப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நிறைய பேர் யூஸ் பண்ணீங்க, யாருமே என்ன மென்ஷன் கூட பண்ணல, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிரெடிட் கூட கொடுக்கல. என்னோட ஐடியா செக் பண்ணிட்டு என்னை ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க, அது பண்ணாலே போதும்.